ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாயங்காலம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க சவர்மா செய்யலாம் வீட்டிலையே. குப்பூஸ் ரெடி பண்ணதுக்கு மாவை விர வச்சுருக்கு. அப்புறம் முட்டைக்கோஸு, அப்புறம் சிக்கன் பொரிக்கிறதுக்கு சிக்கன், மைனஸ் செய்ததுக்கு முட்டை. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீஸாட்டு கட் பண்ணலாம். எதுக்குன்னா முட்டைக்கோஸ் நல்லா சின்னதாட்டு தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு சவர்மா வைக்கும்போது காட்டுறேன் எப்படின்னு. நைட் குப்பூஸ் ரெடி பண்ணியாச்சு. குப்பூஸ் காட்டுதருவான்னு சொல்லி நான் எப்படின்னு சொல்லிட்டு மாவு சாயங்காலம் வச்சேன்ல, அதுக்கு அது பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. இன்னும் ஒன்று ரெடி ஆகிட்டா, அடுத்து ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. குப்பூஸு ஃபாரினில் இப்படி தான் இருக்கும், செமையாக இருக்கும். அதை மாதிரியே குப்பூஸ் வந்தியாச்சு. சவர்மா செய்ததுக்கு முட்டைக்கோஸ் ரெடி ஆகிட்டு, அடுத்து மைனஸ் ரெடி ஆகிட்டு, மைனஸ் அடுத்து சிக்கன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் சவர்மா ரெடி ஆகிட்டு. இப்போ இதில் பண்ண வச்சலாம். சவர்மா வீட்லேயே செஞ்சிட்டோம். இப்போ சாப்பிடலாம். கடையில் உள்ள மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கே, அப்படி செமையாக இருக்குது. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கான்னு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.